ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வெற்றி சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, தோல்வி தழுவியிருக்காங்க, எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ வாக்கு சதவீதங்கள் இந்த தொகுதியில வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில இருக்க திருக்கோவிலூர் தொகுதி தான் பார்க்க போறோம். திருக்கோவிலூர் தொகுதிய நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். டெய்லி ஒரு தொகுதி போட்டுட்ருக்கோம். அந்த வகையில அனைத்து தொகுதிகளும் நீங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொளியோட முக்கிய நோக்கமா இருக்கு. திருக்கோவிலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, 8 முறை தேர்தல்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு. அந்த வகையில இந்த இடத்துல திமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா, 1971, 2011, 2016, 2021ங்கிற வாக்குல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியில 8 தேர்தல்கள்ல அதாவது சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாலும் அதாவது 2011க்கு மேல 3 தேர்தலும் நடந்து இந்த இடத்துல 8 தொகுதி பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்போ இந்த இடத்துல ஹாட்ரிக் வெற்றியை திமுக பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1962ம் 67ம் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி ராமசாமி படையாச்சியார் அவர் தொடங்கிய தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டி 1952ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்ற பின் அவங்க இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரு அங்கம் வகிச்சு அந்த கட்சியை அங்கே இணைச்சு அவங்க வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரு அமைச்சராக இருந்து ராமசாமி படையாச்சியார் வந்து இந்த கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் பங்காற்றினார் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 1957 இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திருக்கோவிலூர் தொகுதியில் 8 முறை தேர்தலில் 4 முறை திமுகவும் 2 முறை இந்திய தேசிய காங்கிரஸும் 1 முறை தமிழ்நாடு டெய்லர்ஸ் பார்ட்டியும் 1 முறை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் இந்த இடத்துல வெற்றி பெற்று அவங்க தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க. அடுத்து திருக்கோவிலூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் கடந்த 2 தேர்தலை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த 2 தேர்தல்களில் 2016, 2021 எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016ல் இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்னாள் அமைச்சரான கே பொன்முடி அவர் தான் இந்த இடத்துல வந்து போட்டியிட்டு 93,837 வாக்குகளும் 50.40% பெற்று மிகப்பெரிய அளவில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. கே பொன்முடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தார். ஸோ சில பல இஷ்யூஸ்னால அவரை இப்போ கொஞ்சம் பின்தங்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப திருக்கோவிலூர் தொகுதி அவருக்கு மிகப்பெரிய அளவில் பங்காற்றிட்டு இருக்கு. திமுகவை பொறுத்தளவுக்கு அது ஒரு கோட்டையாகவே இருக்கு. அதாவது ஒரு 15 அமைச்சர் 15 எம்எல்ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் அந்த 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 தேர்தல் அந்த தொகுதியில் அவங்கள தவிர மற்ற யாரும் வெற்றி பெற்ற இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டையை அவங்க கட்டி வச்சிருக்காங்க. அதில் ஒருத்தரான இவர் கே பொன்முடி அவர்கள் 93,837 வாக்குகளும் 50.40%, 2016 தேர்தலில் பெற்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல கோதண்டராமன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 52,780 வாக்குகளும் 28.30% பெற்று அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல வந்து பாலசக்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு 18,822 வாக்குகளும் 10.10% பெற்று அவங்க தனிப்பெரும்பான்மையோட 10% வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து போட்டியிட்டு ஜி கணேஷ் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 15,045 வாக்குகளும் 8.10% பெற்று இங்கே 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல கே பொன்முடி அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த வகையில் திமுக சார்பில் கே பொன்முடி அவர் போட்டிட்டு 1,10,980 வாக்குகளும் 57.20% வாங்கி 2016 தேர்தலை ஒப்பிடுறப்ப 2021 தேர்தல் மிகப்பெரிய அளவில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ அதிமுக உஷாரா இந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த இடத்துல தொகுதி ஒதுக்கிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கலிவரதன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு 51,300 வாக்குகளும் 26.40% பெற்று இந்த இடத்துல தோல்வியை தழுவியிருக்கிறாரு. ஸோ இந்த மிகப்பெரிய தொகுதியாக இருந்தாலும் இந்த தொகுதியில் வந்து அதிமுக கூட்டணி அதாவது அந்த கே பொன்முடி அப்படிங்கிற ஒரு ஆளுமையை மீறி இந்த இடத்துல வந்து அவங்க இருக்க முடியாத போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் 11,620 வாக்குகளும் 6% வாக்குகளும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து திருக்கோவிலூர் மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம். அந்த வகையில் பார்க்குறப்ப நம்ம கடந்த 2 தேர்தல்கள் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2019, 2024. 2019ல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிமுக கூட்டணி 65,402 வாக்குகளும் 31.5% மட்டும்தான் இந்த இடத்துல பெற்றிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு அது மிகப்பெரிய
தோல்விய இந்த தேர்தல்ல சந்திச்சு குடுத்துச்சு. அந்த வகையில பார்க்குறப்போ, திமுக கூட்டணி 92,248 வாக்குகளும், 43.80% பெற்று மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் பார்த்தீங்க அப்படின்னா 4,741 வாக்குகளும், 2.25% பெற்று இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2024 தேர்தல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு தேர்தல்கள்ல இந்த இடத்துல அதிமுக 73,411 வாக்குகளும், தனிச்சு போட்டியிட்டு 35.51% பெற்று திமுக கூட்டணியை விட ஒரு படி மேல போய் இந்த இடத்துல 2000 வாக்குகள் அதிகமாவே பெற்றிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பொன்முடி அவர்கள் மேல இருந்த அதிருப்தி காரணமாக அந்த தொகுதி மக்களே இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல ஓட்டு டிராபேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மக்களவை தேர்தல் ரியாக்ட் பொறுத்து தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ சட்டப்பேரவை தேர்தல்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பொன்முடி அவர்கள் கொஞ்சம் ஓங்கி நிற்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, இந்த இடத்துல திமுக கூட்டணி 71,513 வாக்குகளும், 34.59% பெற்று இந்த இடத்துல இவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. பட் ஆனா இந்த தொகுதியில கொஞ்சம் வாக்குகள் சரிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பா இந்த இடத்துல பாஜக 21,848 வாக்குகளும், 10.57% வாங்கி இந்த இடத்துல இவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல தனிச்சு போட்டிட்டு 10,999 வாக்குகள், அதாவது 11,000க்கு ஒரு வாக்குகள் கம்மியா 5.32% பெற்று இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா 4 தேர்தலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் திருக்கோவிலூர் தொகுதி 4 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 4 தேர்தல்களில் அதிமுக பொறுத்தமட்டில் 2016 28.30%, 2019 31.05%, 2021 26.40%, 2024 35.51% இந்த இடத்துல வாங்கி அவங்க இந்த இடத்துல வாக்குகளில் பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களுக்கு நிகராக இதை வாங்க முடியலனாலும் அவங்க ஒரு 35% வந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொன்முடி அவர்கள் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ரைஸ் ஆகி இந்த கட்சியிலிருந்து அவர் கொஞ்சம் விலகி இருக்க காரணத்தினால, ஆனால் கட்சியோட சார்ந்துதான் இருக்காரு. பட் ஆனால் தலைமைகள்லாம் அவரோட பதவிகளை பறிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அவருக்கான பலம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல. ஆனா ஓட்டு சதவீதத்தை பார்க்குறப்ப மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. அந்த வகையில திமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016 50.40 2019 43.80 2021 57.20 2024 34.59% மட்டும்தான் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. நீங்க இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். 2021 தேர்தலில் பொன்முடி அவர்கள் 57.20% வாங்கியிருக்கிறாரு. அதுவே பார்த்தீங்கன்னா 2024 34.59% தான் வாங்கியிருக்காரு. ஸோ சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறப்ப பொன்முடி அவர்களுடன் தாக்கம் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா 2019 தேர்தலில் பல இடங்களில் வந்து அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்தாலும் இந்த தொகுதியில் 43.80 தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 2016 0.40, 2019 6%, 2021 8.10%, 2024 5.32% வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தன்னிச்சு போட்டியிட்ட நாம் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா 8% வாங்கியிருக்கிறது, 5% 8% வாங்கியிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திருக்கோவிலூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்க்குறப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2,56,019 வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மொத்த வாக்காளர்களா. அதில் 1,28,276 ஆண்களும் 1,27,711 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆண்கள் அதிகமாக இருக்காங்க. பல தொகுதிகளில் ஆண்கள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது 3ஆம் பாளையத்தவர் குறிப்பிட்டவங்க 32 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்போ 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் 43,357 ஆண்களும் 43,166 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்க மிடில் ஏஜர்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்க 54,992 வாக்குகளும் 54,660 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்க்குறப்போ இந்த இடத்துல 1,00,000 வாக்காளர்கள் மிடில் ஏஜர்ஸாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 30,017 ஆண்களும் 29,884 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வாக்களித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து வெற்றி பெறத்துக்கு எந்த கட்சி முயலுதோ அந்த இடத்துல வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருக்கோவிலூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொன்முடிக்கும் புதிய தொகுதி தான். பொன்முடி அவர்கள் வந்து இந்த இடத்துல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் மூணு தேர்தல் நடந்திருக்கு. அந்த வாக்கு சதவீதங்களை பார்க்குறப்ப 2011 80.50 2016 78.20 2021 78.60 இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் பதிவாயிருக்கிறத நம்மளால பார்க்க
பார்க்க முடியும். 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் திருக்கோவிலூர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 79.10% வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது எவ்வளோ 100% வரணுங்கிறது தான் இந்த காணொளியோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா அது நடைபெறும்னு நம்புறேன். பார்க்கலாம் இந்த தொகுதி எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு அப்படின்ட்டு. திருக்கோவிலூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் 2026 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல திமுகட்டிருந்து அதிமுகவுக்கு தாவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, இவங்களோட வளர்ச்சி அதாவது வாக்கு சதவீதங்கள் மிகப்பெரிய அளவுல ட்ராப் ஆயிருக்கு. ஸோ, இதுக்கு அப்புறம் ஒரு மேஜிக் இல்ல. அதாவது சொற்ப அளவுல தான் இந்த இடத்துல வெற்றியும் நடக்கப் போகுது. இழுபறியா கூட இந்த இடத்துல தொகுதி இருக்கப் போகுது. ஸோ, ஆக மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா, திருக்கோவிலூர் தொகுதிய பொன்முடி அவர்கள் தவற விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, அவர் கண்டிப்பா அத விடமாட்டார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அத பொறுத்திருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். அந்த வகையில பார்க்குறப்போ, இந்த இடத்துல அதிமுக 40.54% 82,098 வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, ஆக மொத்தத்துல பார்க்குறப்போ இந்த தொகுதிய கண்டிப்பா வந்து பொன்முடி அவர்கள் விடமாட்டாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. டேட்டா வைஸ் பார்க்குறப்ப அதிமுக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, கடந்த 2024 மக்களவைத் தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் சரிஞ்சிருக்கு. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்போ, இந்த இடத்துல அதிமுக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, அதிமுக கழக நிர்வாகிகள் கண்டிப்பா இதுக்காக முயல்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ, அத பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும் தான் இந்த இடத்துல வந்து வெற்றி நிலவரங்க தெரியும். ஆக மொத்தத்துல இந்த தொகுதி இழுபறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கடந்த தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, அப்படிதான் காட்பாடியில துரைமுருகன் அவர்கள் வெறும் 0.4% பெற்று இந்த இடத்துல வெற்றியும் பெற்றிருந்தாரு. பயங்கரமான இழுபறியில இருந்துச்சு அந்த காட்பாடி தொகுதி. ஸோ, அந்த வகையில பார்க்குறப்ப திருக்கோவிலூரும் இந்த தடவ காட்பாடி தொகுதி மாரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த வகையில திமுக சார்புல இந்த இடத்துல 39.88% 80.761% 71 வாக்குகளும் வாங்குறதுக்கு திமுகவுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.60% 15,400 வாக்குகளும் வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ, அதை பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் 5% வாக்குகள் மேலே அவர் கணிசமாக வச்சிருக்கிறாரு. ஸோ, இதை பொறுத்திருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன விட அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு புதுவரவாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் பொன்முடி அவர்களோட எழுச்சி அதிகமாக இருக்க காரணத்தினால இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தால அந்த அவரோட பொன்முடி அவர்களோட ஆளுமையை மீறி இந்த இடத்துல வந்து அவர் வாக்குகள் வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனா மினிமம் கேரண்டியா 9.85 வாக்குகளும் 19,947 வாக்குகளும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதனோட கள நிர்வாகிகளை பொறுத்து தான் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா 2026 எலெக்ஷன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளும் நல்ல ஒரு டேட்டாவும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதங்கிறத நம்ம எப்படின்னு பார்த்துருவோம். அந்த வகையில் பார்க்கப்போ 2026ல திமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழக மாநில காங்கிரஸ் எல்லாம் அங்கம் வகிக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் பார்க்குறப்போ ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் யாரும் எந்த கூட்டணியும் இன்னும் நாங்கள் அறிவிக்கல, கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல கூட்டணியை தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறது அவங்க உறுதியாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக அந்த தொகுதியில் அதிமுக கூட்டணியோட பாமகவும் தேமுதிகவும் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் பார்க்குறப்ப 40.54% பெற்று இந்த இடத்துல வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த இடத்துல தன்னிச்சையாகவே 35% மேலே அதிமுகவுக்கு வலு இருக்க காரணத்தினால அண்ணாமலை அவர்களின் தாக்கத்தினால பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் கொஞ்சம் வலு இருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இந்த கூட்டணி இப்போ கொஞ்சம் வெற்றி கூட்டணியாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு பாமகவும் தேமுதிகவும் உதவும். பாமக வந்தாலே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள் இணைந்திருந்த காரணத்தினால திமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல பொன்முடிங்கிற அந்த ஒரு ஆளுமை இருக்க காரணத்தினால அவங்க இந்த இடத்துல சோலோவாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்த போதிலும் ஆனால் அவர் மேலே நிறைய விமர்சனங்களும் நிறைய புகார்களும் வந்த காரணத்தினால இந்த தொகுதியில் அதோட மக்கள் வாக்காளர்களான மக்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல அவர் டிராபேக் சந்திக்கிறத இந்த தொகுதியில் இந்த தேர்தலில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறப்போ 39.88% வாங்குறதுக்கு பொன்முடி அவர்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக போட்டிட்டாருன்னா 39.88% வந்து மினிமம் வாங்குவார். வெற்றி பெறுங்கிறது அப்படிங்கிறது அவரோட கையில் தான் இருக்குது, மக்களோட கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல திமுக அந்த தொகுதியை விட்டு கொடுக்க என்றைக்குமே அவங்க முயல மாட்டாங்க. ஸோ நம்ம இதுல இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் மிகப்பெரிய பேட்டில் இருக்க போறது உறுதியாயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களின் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா 7.6% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவர் வந்து எந்த ஒரு கூட்டணி கட்சியோட இணைய போறதில்லை அப்படிங்கிறத அவர் எப்பயுமே தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு 7.6% வந்து சீமான் அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது தமிழக வெற்றி கழகமான
அவிங்க பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில 9.85% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, பல்வேறு கட்சிகளோட அவிங்க இணையல அப்டின்னாலும், விஜய் அவர்களின் தனிமனித உழைப்பால கண்டிப்பா அந்த கட்சிய அவர் மேல கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய அளவுல அவர் போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பா அது வெற்றி பெறுவார் அப்டிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா, 9.85% தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில அவிங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது 50, 60, 100 கூட ஆகறதுக்கு அந்த கழக நிர்வாகிகள் கண்டிப்பா உறுதுணையாக விஜய் அவர்களுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த வகையில பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு அனுபவத்தையோ, இல்ல வெற்றியோ எப்படி குடுக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த தேர்தல பொறுத்து தான் விஜய் அவர்களோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தொகுதியில 10% வாக்குகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம காணொளி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நம்மளோட சேனல்ஸ்ல போடுற எல்லா வீடியோஸும் உங்க கைக்கு வரும். எல்லா வீடியோஸையும் பார்த்து இதுதான் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ நான் கொஞ்சம் ஆர்வ போடுறேன்னு நெனைக்கிறேன். அத நான் குறைச்சுக்கிறேன். கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பா நான் இது முயல்றேன். நான் ரொம்ப ஷார்ட்டா தான் வீடியோ போடணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இத்தன ஸ்லைட்ஸ் இருக்கு. ஸோ இத ஷார்ட்டா போட்டா உங்களுக்கு கண்டிப்பா அது கொஞ்சம் பிரச்சனை தெரியாம போயிடும். அதனால தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலா எல்லா ஆப்பரேஷனும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள ஆன் பண்ணி வச்சுக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. பை.